நடனத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஆனால் என்னால் வந்து பெருசாக ஜெயிக்க முடியல. நான் நல்ல நடனம் கற்றுருக்கிறேன், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியல. என்னுடைய நடன திறமை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனால் எனக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? என்னுடைய மகனை வந்து நான் மருத்துவராக படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய மகன் ஒரு மிகப்பெரிய பொறியாளராக படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய மருத்துவர் வந்து ஒரு மிகப்பெரிய முக ஒப்பனை கலைஞராக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய மகனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடன கலைஞராக மாற்றணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இன்றைக்கி இந்த டிக்டாக் அது இதெல்லாம் நிறைய செயலிகள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நடனத்தில் மிகப்பெரிய ஈடுபாடுகள்லாம் மக்களுக்கு வந்துடுறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நடனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலைகள். ஆனால் எவ்வளோ பெரிய நடன கலைகள் வித்தகராக இருந்தாலும் கூட அவங்க வந்து பிரபலமாக முடியல. அதே சமயத்தில் வந்து அந்த நடன கலைகளால் அவங்களுக்கு எந்த விதமான ஆதாயமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு ஆலயங்களில் போய் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய நடன திறமை வந்து வெளியில் வரதுக்கு ஆரம்பிக்கும். முந்தைய காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஆலயங்களில் போய் இந்த நடனம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா அது அரங்கேற்றம்னு சொல்லுவாங்க. அது பண்ணிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கு ஆரம்பிக்கும். நிறைய சபைகளில் கூட்டு போய் ஆட வைப்பாங்க, நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப குறைவாக இருக்குது. நடனத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஆனால் என்னால் வந்து பெருசாக ஜெயிக்க முடியல. நான் நல்ல நடனம் கற்றுருக்கிறேன், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியல. என்னுடைய நடன திறமை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனால் எனக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய வடாரண்யேஸ்வரர் அவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடனத்தில் மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வரலாம். ஏன் அப்படின்னா பத்திரகாளியை தன்னுடைய நடனத்திலேயே வென்று வெற்றி கண்ட இடம் தான் வந்து அந்த வடாரண்யேஸ்வரருடைய கோயில் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடியது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் வந்து தலையிலேயே நடந்து வந்து அவங்ககிட்ட சிவபெருமான வழிபாடு செஞ்ச ஸ்தலமும் அதுதான். ஸோ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான இடம். நடனத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் வடாரண்யேஸ்வரில் போய் வழிபாடு செய்யணும். அவர் வந்து அங்கே போய் முதல்ல பத்திரகாளி, ஏன்னா பத்திரகாளியை வந்து நடனத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னை யாரெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நான் வந்து நீங்கள் என்ன கேட்குறாங்களோ அதை நான் வந்து வழங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நடனத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா திருவாலங்காடு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பத்திரகாளி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நடனத்தில் பெரிய ஆளாக வரலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நடனத்துக்குனாவே சிவபெருமான் தானே இல்லையா? ஏன்னா நடராஜர் தானே எல்லாமே. அவருடைய 64 தாண்டவங்கள்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒவ்வொரு தாண்டவங்களும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒவ்வொரு தாண்டவங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு தாண்டவங்களையும் ஒரு மிகப்பெரிய சூட்சமங்கள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு தாண்டவங்களையும் வந்து ஒவ்வொரு ரகசியங்களையும் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து அவருடைய ஒவ்வொரு தாண்டவங்கள்லையும் ஒவ்வொரு கதை மிகப்பெரிய புராணங்களே இருக்கும். ஒரு கதைகள் பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நடனம்னு அப்படின்னாவே அவர் தான். ஸோ அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கலையில் மிகச்சிறந்த ஆளாக வரலாம் அப்படின்னா தாராளமாக போய் அந்த இடத்த வழிபாடு செஞ்சுட்டு வரலாமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் அந்த வடாரண்யேஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நடனத்தில் இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம், வாய்ப்புகளுக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்க, திறமைகள் இருந்தும் வாய்ப்பை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் போய் அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நடனத்தில் மிகப்பெரிய ஆளாக வரலாம். அதனால் அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்களும் திரைத்துறையிலும் வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய சாதனையாளராக மாறலாம். நன்றி.